பெண்களும் பங்களிக்கின்றார்கள். இந்த பக்கத்தில் பெண்களுக்குரியவர்களும் இந்த பக்கத்தில் ஆண்களுக்குரியவர்களும் இருக்கிறார். இங்கு இரண்டு அணியின் தலைவராக, முதலாவதாக ஆண்கள் அணியின் தலைவராக திரு சுஜய் அவர்கள் பேசுவார். இவர் ஒரு ஒலிபரப்பு துறையில் நிகழ்ச்சிகள் செய்த ஒரு ஒலிபரப்பு அனுபவம் உள்ள ஒருவர், தொழிலாளர், நிறைய கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபாடுள்ளவர். அது பேச்சு வழங்குவார். அதே போன்று திரு ஈஸ்வரதாசன் அவர்கள், அவர் ஆங்கில அணியில் பேசுகின்றார். அவர் இந்த நிகழ்ச்சி தொகுப்பதில் அவரது குரல் தனித்திறமை மிக்கது. அவரது குரலை கேட்கும் போது எல்லோருக்கும் ஒரு வகையான ஆனந்தம் பெறக்கூடிய அளவுக்கான தனிப்பட்ட ஒரு குரல் பக்குவம் உள்ளது. மற்றும் வியாபாரத்துறையிலும் தனது வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் இது தனிய நிகழ்ச்சி தொகுப்பாளராக மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளில் அவர் கலையில் தனது பங்கினை செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மூன்றாவதாக பேச இருப்பவர் திரு தீபன் அவர்கள். அவர் ஒரு நடமாடும் லைப்ரரி, புத்தகம் வாசிப்பது அவருக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. அவருக்கு அன்றைக்கு சாப்பாடு கிடைக்காலும் போக பரவாயில்லை, ஆனால் புத்தகம் வாசிக்கிறது என்பது அவருக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு. மற்றும் பொது விடயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர், ஒரு வித்தியாசமான சிந்தனை உள்ளவர். இவர் பேசும்போது நீங்க பாருங்க, ஒரு வித்தியாசமான சிந்தனை உள்ளவர். மற்றவர்கள் எல்லாம் இப்படி போனா அவர் இப்படி இன்னொரு பாதையால் போவார். அவர் நீங்க பாருங்க இப்படி போறாங்க. மற்றது இவர்கள் அடுத்தபடியாக திரு ராமலன். இப்ப நீங்கள் அவர் பைனான்சியல் அட்வைசரா இருக்கிற, எங்களுக்கு கடன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, இல்ல என்ன வேணும்னாலும் செய்து தரக்கூடிய ஒரு தன்மை உடையவர். இன்றைக்கு தலைக்கு மேலே அவருக்கு வேலை இருக்கு, தலைக்கு மேலே வேலை இருக்கு நிறைய. ஆனாலும் தனது நேரத்தை இதற்கு ஒதுக்கியதெல்லாம் செய்திருக்கிறார். இது ஆண்கள் அணியை சேர்ந்தவர்கள். எங்கே உங்கள் ஆண்கள் அணிக்கான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக பெண்கள் அணியில் பேச, பெண்கள் அணியின் தலைவராக திரு கேஸ்ரி அவர்கள். இவர் ஒரு தொழிலதிபர், ஒரு கவிதை பைத்தியம் பிடித்தவர், கவிதை எழுதுவது அவ்வளவு விருப்பம், தமிழ் ஆசா. அடுத்ததாக திருமதி வனஜா அவர்கள். அவர் ஒரு தொழிலதிபர், மிகவும் கலை நயம் மிக்கவர், நிறைய கலை கொலைகளில் ஈடுபடுபவர். பிடிக்காததற்காக இருந்தவர். அடுத்ததாக வினோ அவர்கள். இவரும் கலைத்துறையில் தன்னை நிறைய இடங்களில் ஈடுபட்டு நாடகங்கள் மற்றும் பாடல்கள் மற்றும் இப்படியான பட்டிமன்றங்கள், நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் தன்னை ஈடுபட்டுக் கொண்டவர். அடுத்ததாக ரஜிதா அவர்கள். நான் நினைக்கிறேன் ரஜிதா ஆள் கூட்டிக் கொண்டுதான் வந்திருக்கேன். இப்ப என்ன பிரச்சனைனா, ரஜிதா இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டேங்க, அவர் நெய்வேலியில தனது பங்களிப்பை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார், நாடக பட்டறையை செய்து கொண்டிருக்கிறார், இப்படியான நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். தெளிவாக நான் சொன்ன நேரம் அதான் பிரச்சனை, நிறைய பிஸி. ஆனாலும் இந்த பிஸியிலையும் இவர் இங்க தனது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார். அப்ப இவர்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்க்கை, பெண்கள் அணிக்கு ஒரு வாழ்க்கை. நன்றி. தற்பொழுது யார் முதலில் ஆரம்பிப்பது என்பது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது தீர்மானித்துவிட்டு முதலாவதாக ஆரம்பிப்பது யார் என்று அழைக்கிறோம். பெண்கள் அணி, ஆண்கள்
தமிழ் அணியைச் சேர்ந்த திரு சுஜி அவர்கள் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். எங்கே உங்கள் அமோகமான பாராட்டுகள் இருக்கிறது. உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? அந்த சத்தம் உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். பட்டிமன்றம் நாங்கள் பேசுவதற்கு பட்டிமன்றத்துக்கு போனதுக்கு முன்னே ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நம்மளாக பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டா எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சு கடைசியில் பேசுங்கையாங்க விடுவாங்க. 4-5 பேர் இருப்பினும் அவையும் பார்வையாளர்கள் மைக் தூக்கிட்டு போற வேலும், தமிழாக வந்த வேலும், பயர் எடுத்துட்டு போற வேலும் இருக்கணும். நாங்கள் சும்மா தனி தமிழ் அடிச்சு காத்தி பேசி ஏதோ வீடியோவில் கவர் பண்ணி போடுவாங்க. கவர் பண்ணி எங்களையும் பிரமாண்டமாக காட்டி போடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். எனிவே எங்களுக்கு இந்த கனரத்ன மத்திய வித்தியாலயம் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே முன்னுரிமை கொடுத்து இந்த பட்டிமன்ற கலைஞர்களை வளர்ப்பது ஒரு வித்தியாசமான பார்வையாக நான் பார்க்கிறேன். அங்கு நிகழ்ச்சிகளை போவோம். தலைவர் சொன்னவர் என்ன எடுக்கும்போது தேவையில்லை அதெல்லாம் கேட்கப்படாது. சுற்றி கிணறு வெட்டி போட்டு காய் முடிஞ்சு அழப்படாது. வணக்கம் நடுவர் அவர்களே. நிகழ்ச்சிக்குள்ள நாங்கள் இப்பதான் வந்திருக்கிறோம். நீங்கள் அங்கே சவுண்டை போட்டுட்டீங்க. உண்மையிலே பட்டிமன்றத்தில் சலமன் பாப்பையாவுக்கு அடுத்தது இப்போ எங்களை பத்மஸ்ரீயா ஏன்னா சரியான அவங்க அங்கே இதெல்லாம் கொடியேற்றி தொடங்குறாரு. சலமன் பாப்பையாவுக்கு இப்போதான் பத்மஸ்ரீ பட்டம். இந்த மனுஷனுக்கு புறக்கைக்கு பட்டம். அதான் 4 பேர் சரியான பாருங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தா ரித்திக் ரோஷன் நினைக்கிறாங்க, இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தா ரஜினியோட ஸ்டைலும் அடிக்குது. அப்படியே சைட்டா இருக்கு. இவற்றை உஷாரோட நாங்கள் பேச போகிறோம். அருமையான ஒரு தலைப்பு. வெளிநாடுகளில் என்று சொல்லலாம், புலம்பெயர் தேசம் என்றும் சொல்லலாம். இந்த வெளிநாடுகளில் வாழுகின்ற குடும்பங்களின் வெற்றிக்கு பெரிதும் பங்களிப்பது ஆண்களா பெண்களா? இது ஒரு பிறந்த தேசம். இந்த தலைப்பை வச்சு எத்தனையோ விஷயத்தை பேசலாம். அந்த வகையில் நான் இப்ப சொல்ல வர விஷயம் என்னன்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது வரம். அதனோட சண்டை பிடிக்க நாம் வேற இல்லை. பிறகு சொல்லுவாங்க, நான் இப்ப பேசிட்டு போனவங்க ஆண்கள் வெற்றிக்கு பின்பு பெண்கள் தான் இருக்கிறவங்க. அதையும் அக்செப்ட் பண்ணுங்க. சண்டையே வேண்டாம், சமாதானம். சின்ன விஷயம். இந்த பெரிதும் யார் என்ற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த போட்டி நடக்க போகுது தவிர வேறு எந்த பிரச்சனைக்கும் நான் வரல. என்ன எல்லாரும் பொம்பளையாக்கெல்லாம் கூட இருக்கிறீங்களா? வேலைக்கு தான் சாப்பிடுவோம். தட்டு போவோம். அப்ப இந்த பிரச்சனையில இந்த வெற்றி பெறுவதற்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி என்ற சொல்லுக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்வாங்கப்படலாம். இந்த மகிழ்ச்சியை இல்லாம ஆக்குற இந்த பெண்கள்ல தேவையற்ற கவலை, அவைக்கு தேவையற்ற கவலை இருக்கும், ஒப்பிடுதல் இருக்கும், திருப்தியின்மை இருக்கு, சகிப்புத்தன்மை இருக்கு. இந்த 4 விஷயத்தையும் எடுத்து சிம்பிளா நாங்கள் கதைச்சாலே இந்த 3 நிமிஷம் முடிக்கும். இப்ப அவையில தேவையற்ற கவலைன்னா எந்த மனுஷியை பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையிலே நான் லவ் பண்ற காலத்துல இருந்து அவள் ஓயல் படிக்கலையே யூனிஃபார்ம் போட்டு போய்களே மாமி அழுத்த ஒரு பிள்ளை என்னத்துக்கு அழுகாதுன்னு அவளுக்கும் தெரியா, பார்த்துட்டு இருக்கு எனக்கும் தெரியா, பெற்ற தாய்க்கும் தெரியா. அந்த பிள்ளை இப்ப வளர்ந்து நான் கல்யாணம் கட்டி வீட்டை வந்த அப்புறம் நான் வேலை முடிஞ்ச வரைக்கும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கொண்டு அழுகிற மாதிரி இருக்கிறேன். என்னடியா தெரியல. இன்னைக்கு அந்த சீரியல் அந்த மனுஷி மாமி செத்து போச்சு, அதான் சரியான காலேஜ். இவைக்கு ஆன்லைன்ல டிக்டாக்ல ஒரு அப்டேட்டை போட்டுட்டு அவைக்கு இப்ப போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போட்டு என்னன்னா லைக்ஸ் கூட வரணும், வியூஸ் கூட பார்க்கணும். அதுக்கு கவலை ஏன் அழுகான்னு தெரியாம இந்த மனுஷன் எழுதுன்னு இருப்பார். இப்படியான அந்த தேவையற்ற கவலையை நிப்பாட்டி கொண்டால் மகிழ்ச்சி இந்த படி ஒரு படியும். அதே மாதிரி ஒப்பிடுதல் என்றது நீல இந்த பக்கத்து வீட்டை பார்க்கறதும். இப்ப நான் இப்ப இங்க வெளியிட்டு வாரம் ஒரு 4-5 சார் எடுத்துக்கொண்டு போடுபடுது. என்னன்னு நீங்கள் சொல்லணும், நான் எதை கட்டேன், நான் சொல்லி கொடுக்கணும், ஏதோ எனக்கு விளங்கம், சரி ஏதோ கட்டணம் உனக்கு பிடிக்கும், இல்லை நீங்கள் நான் சொல்லணும், சரி ஓகே. அப்ப இந்த சாலை இல்லை, சரி சில நேரம் வினோ கொஞ்சம் ரிச்சான சாலை கட்டி கொண்டு வந்தா, அப்ப நான் சொன்னேன் சரி
ஓ இருக்கு மற்ற வித்தியாசம் இல்லை, இது வந்து சிம்பிள் ஆகிட்ட வேண்டிய சார் என்னடி அதை சொல்ல அவளோட முடிவு எடுத்திருப்பா ஒரு சாரியை கட்டுறது. அப்ப இந்த சும்மா இதுல ஒரு பயணக்காரையா கேட்குது, இதுவும் பகடியா அப்படியே சில பேர் கிடையாது தட்டிடும் சரி. அப்ப ஒப்பிடுதல் இருக்கு, அதை விட பெரிய காட்சி ஒப்பிடுதல் இந்த பிள்ளைகள் இந்த படிப்பு விஷயம். எப்ப பார்த்தாலும் அடுத்த வீட்டு பிள்ளைகள் இந்த படிப்போட எந்த பிள்ளைய போட்டு பாதிக்காத நாளே இல்லை. டேய் விரும்புறா அவனுக்கு வந்து ஏற்கனவே 7 கிளாஸ் சயின்ஸ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து கட்சிலேருந்து எல்லாம் டியூஷனுக்கு கொடுக்குறது, கொண்டு போய் கொடுக்குறது, குட்டி கொண்டு வர்றது, தானா பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு பில்டர். அப்புறம் மிருதங்கம் ஓகம் ஒக்டோபேட் என்று சொல்லி ஸ்விம்மிங் கிளாஸ்லேருந்து கராட்டே கிளாஸ்லேருந்து எந்த படிக்கிறது ஒரு சாராக அகலம் என்று அவை நினைச்சு கொண்டு அவனை கொண்டே பாடாப்படுத்தி விழாத்துக்கு காரணம் அங்கால பக்கத்து விட்டு வேணுவாக்கு அங்கே படியன் வந்து விழாவும் செய்யணும். அதான் பிரச்சனை. இப்போ பிள்ளைக்கு முடியுமோ முடியாதோன்னு பார்க்கணும். அப்போ நான் சொன்னேன் இந்த பிள்ளைய கொஞ்சம் கரைச்சலை குறைச்சு ஒரு வழியில் அவனை படிக்க விடு, அவன் படித்து முடிய கொஞ்சம் நல்லா வந்துடுவான். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அவனுக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லு சீச்சி அவன் சின்ன வயசுலேயே எப்படி வந்துட்டான் அந்த படியன் அவனை சுமனா பாருங்க சுரேந்திரனை பாருங்க அவனுக்கு ஊறிப்பட்ட பேர்கள் தெரியும். சரி என்னமோ செய்யுங்கோ அப்படின்னு சொல்லு. சரி இப்போ டைம் முடிஞ்சதால நிறைய விஷயம் நான் கதைக்கு எடுத்துக்கொண்டு வந்தேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி போட்டு நான் விடைபெற தயாராக இருக்கிறேன். மற்றது என்னென்னால் இந்த வைஃப் மேன் வந்து நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு அங்கேருந்து புலம்பெயர் தேசத்துக்குள்ளே வந்து இவியல் என்னென்னா நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு முடிய வந்து நின்று கொண்டு நாங்கள் இந்த ரஷ்யா ஆப்பிரிக்கா எல்லாம் கடந்து வந்தோம். அவையில் ஸ்பான்சரில் வந்து நின்று கொண்டு வந்ததும் இல்லாமல் இந்த சேலைக்கு ரவிக்க புரியிற மாதிரி மச்சான கூப்பிட்டு மச்சான கூப்பிட்டா மட்டும்தான் வீட்டில் மகிழ்ச்சி. நான் அண்ணனை கூப்பிடணும், தம்பியை கட்டணும், அக்காட்ட தங்கச்சிட்ட கல்யாண வீடு சாமந்தி வீடு இந்த பிரச்சனை வந்த கடன் முடிச்சிடணும். இல்லை கூப்பிடு 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 கரைச்சல் பண்ணி கடனாளியாக்கி பிறகு எங்க நாங்கள் வெற்றி பெறோம். இப்படி எங்களை வெற்றிக்கு தடையா இந்த பெண்கள் இருக்கிறதால வெற்றி பெறுகிறாங்க. கடைசி வந்த அனுப்புறை இவங்க ஒரு நிலைக்கு வேற நிலைக்கும் வெற்றி பெறுகிறார்கள் என்பது இங்கு சுஜயால் எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று குடும்பத்தின் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக அமைவது பெண்களே என்ற அணியைச் சேர்ந்த திரு ஜேசி அவர்கள் தனது உரையை இப்பொழுது ஆரம்பித்தார். தனது மாணவர் வணக்கம். கேக்குதா? என்னை அந்தி பகல் விழித்திருந்து முந்தி தவறிலிருந்து 3 நாள் சுமந்து அந்தி பகல் விழித்திருந்து என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் எனக்கு இந்த பேசும் தமிழை அந்த எனது தமிழுக்கும் எனது தமிழீழ மண்ணுக்கும் இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் என்று கூறும் எனது தலைவனுக்கும் அங்கு வந்திருக்கும் பிரதம விருந்தினர் திரு ரத்னராஜா அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக நான் தலையங்கத்திற்குள் வருகிறேன். தாய் இல்லாமல் நாம் இல்லை. தாய் ஒரு பெண். ஒரு தாய் ஒரு குடும்பத்திற்கு என்னெல்லாம் செய்தது ஒரு ஆணுக்கும் தெரியும், பெண்ணுக்கும் தெரியும். எதிர்கட்சி தலைவர் வந்து சேஃப் சைட் கொண்டு போயிருக்கிறார், அது அவருக்கே தெரியாமல். ஏனென்றால் சாதாரணமாக பிரச்சனை வந்து பெண்களால் பிரச்சனை வந்தாலும் வெற்றி வேறாக சொல்லிட்டார். அப்போ அந்த வெற்றிக்கு காரணம் பெண்கள் தான். அதனால வீட்டில் காலை வேண்டி கிடக்குன்னா வச்சுங்க, காலை வேண்டி கொடுத்தா வச்சு அந்த பேசாத பொம்பளை இருந்தால்
2 அது ஆஃப்செட் பண்ணியாச்சு. ஒப்பிட்டு பார்க்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களா கேட்கறதுன்னு சொல்லினா அது ஒப்பிட்டு பார்க்கறது பொம்பளை. அப்போ ஒப்பிட்டு பார்க்காத பொம்பளாமல் இருந்தாலும் மகிழ்ச்சிதான், ஒப்பிட்டு பார்க்குற பொம்பளைக்கு வேண்டி கொடுத்து வச்சு வச்சாலும் அந்த பெண்ணால தான் மகிழ்ச்சி கிடைக்கும். அப்ப இதுல எந்த ஒரு சோசியல் மீடியாவில் செய்கிற பெண்களால் பிரச்சனை வருதுன்னா அதை செய்ய விடாம வச்சு அந்த பொம்பளை திருந்தினால் மகிழ்ச்சி இருக்கும். அல்லது செய்யாத எப்படியான கட்டி உங்களுக்கு ஒரு பிரசனம் இருந்தால் அதுவே மகிழ்ச்சி இருக்கும். எனவே எதிர்த்தரப்பு தலைவர் பெண்கள் சார்பாக தான் பேசிட்டு போனவர். அதனால அதை பற்றி நடுவர் சரியான விளக்கம் நினைக்கிறேன். அதனால நான் அதிகமாக கூற தேவையில்லை. ஆனால் யதார்த்தமான வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு தாயால் செய்யக்கூடிய வேலை, ஒரு பெண்ணால் போய் செய்யக்கூடிய வேலை எல்லா ஆண்களாலும் செய்ய முடியாது. அது பெண்களுக்கு குறித்தான அந்த பெண்ணை அதனால் தான் ஒரு தாய்நாடு, தாய்மண், தாய்மொழி என்று சொல்லுவோம். ஒரு நதிக்கு கூட ஒரு பெண்ணின் பெயரை காண்பிக்கிறோம். சுஜய நதி அல்லது ஈஸ்வரதாசன் நதி என்று வைக்கவில்லை, என்னுடைய பெயரில் வைக்கவில்லை. யமுனை நதி, கங்கா நதி, அப்படி பொறுமை மண்ணுக்கு தாய் பூமி என்பதற்கு பொறுமைக்காக தாயின் பெயரை வைத்திருக்கிறோம். இப்ப தாய்க்கு சொல்ல மனைவி, தாய், சகோதரர், இந்த பெண்கள் எல்லாம் இந்த பெண்கள் இல்லை அவரது வாழ்க்கை. பெண்கள் சரியான மனைவியோ தாயோ இல்லாதவரை அந்த பிள்ளைகள் தான் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையான தீவிரவாதம், வன்முறை, அப்படியான விளையாட்டுத்தனமான வேலையை செய்கிற ஒரு குடும்பமாக இருக்கும். அப்ப வெற்றி என்று சொல்லும் பொழுது எமது வெளிநாட்டில் வாழும் எமது இலங்கை எனது தமிழ் மக்களின் உறவுகளுக்கு பெரிதும் முன்னிப்பது பெண்கள் தான். இந்த பெண்கள் இல்லாமல் உங்களிடம் பணம் இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்காது. உங்களுக்கு சில நேரம் பெரிய பிரச்சனைகள் நீங்க வருவீர்கள். எக்ஸாம்ல சின்ன பிள்ளைகள் கவலையில் வரும்போது நான் ஃபெயில் விட்டுட்டேன். அப்போ அம்மா தான் சொல்லுவார், கவலைப்படாது, அடுத்த முறை அப்பா வந்து என்ன சொல்லுவார், நாய்க்கு கொண்டு நான் எடுத்துக்கிறேன் உங்க வெளியில எல்லாம் பேசிக்கிட்டு வந்துட்டு பிறகு பிடிச்சிட்டு இன்னொரு பிரச்சனையா இருந்தாலும் அம்மா தான் அந்த இடத்துல அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. அப்ப இந்த அம்மாட்ட பொறுமை என்பதுதான் அந்த முக்கியமான விஷயம். இந்த அம்மாட்ட பொறுமைக்கு பெண் என்பதுதான் அந்த முக்கியமான கருத்து. இப்ப நான் ஒரு ஆணா இருந்து கொண்டு பெண் தான் எங்க தாய்க்காராங்க, எனது மனைவிமாருக்காக, எனது குழந்தைகளுக்காக, எனது பிள்ளைகளுக்காக, மற்ற எதிர்த்தரப்பாளர்கள் தனி ஆண்களுக்காக அவர்கள் வெற்றிக்கு காரணம் தான். ஆனால் அந்த பெரிதும் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த பெரிதுமாக இருப்பது ஒரு பெண் தான் இருக்கும். பெண்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு சூரிய பிரதேசமாக இருக்கும். ஒரு தாயின் வளர்ப்பில் தான் இந்த அவர்களது எதிர்காலங்கள் சரியாக அமையும். ஒரு வைத்தியராக இருந்தாலும் சரி, ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ஈவன் இந்த தலைவர் சிறப்பாளர் இவ்வளவு திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் எவராவது எனது தாய் இதற்கு காரணம் இல்லை, தாயின் பெரிதும் காரணமா, தந்தை பெரிதும் காரணமாக, தந்தை காரணமாக இருந்தார், பொருளாதார வசதி எல்லாம் இது. ஆனால் முக்கியமான அந்த அந்த சோர்ந்து போகும் நேரங்களில், கவலையாக இருக்கும் நேரங்களில் உதவி செய்து அந்த பிள்ளையை தட்டி கொடுத்து வளர்த்து கொடுப்பது தாய்கள். அந்த தாயின் பெருமையை பேசுவதில் ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலில் எந்த ஊரில், அதாவது எவருக்கு வெற்றியாக இருந்தாலும் சரியான ஒரு குடும்பத்தின் சரியான வாழ்க்கைக்கு ஒரு சரியான பெண்ணின் வழிநடத்தல் தான், அந்த துணைதான் பெரிதும் காரணம். அது மட்டுமல்ல, இப்ப சில நேரங்களில் நாங்கள் வீடுகளுக்கு வருவோம், வரும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் வரும். கோபத்தில் சண்டை பிடிப்போம், சண்டை பிடிச்ச மனுஷியும் திருப்பி 15 சண்டை பிடிச்சா அந்த வீடு போச்சு. அதுல சகிப்புத்தன்மையோட இருக்கிறது பெண்கள். அப்ப நேரம் முடிஞ்சது நினைக்கிறேன், திருப்பி வாங்க. இனி எது எல்லாம் சொன்னாலும் நீங்கள் வழியா யோசி பார்த்து கொள்கிறோம். அவர்கள் புதர்க்கமாக கிடைப்பார்கள், அதை நம்பாதீங்க. அதுல இருக்கிற விஷயம் என்னன்னா, பெண்கள் செய்யற குற்றத்தை அவங்க செய்யாத பெண்கள் இருந்தால் தான் வெற்றி. அந்த லொஜிக் எடுத்து வைக்கணும். அப்படியான பெண்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி கிடைக்கும். ஆகவே பெரிய காரணம் பெண்கள் தான். நன்றி.
புத்தம் புதிதாக பூக்கெட்ட மலர் போன்று நித்தம் தேன் சுரியும் என் தமிழை முத்தம் ஒன்று கொடுத்து முதல் வணக்கம் நான் தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமுதம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என்று பாடினார் நாமக்கல் ராமலிங்கம். நான் ஏன் இந்த தமிழினுடைய பெருமையை நான் சொல்கின்றேன் என்றால், என்று நாங்கள் தமிழர்களாக வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் எங்களுடைய நினைவுகளை சுமந்து கலையையும் கலாச்சாரத்தையும் வளர்த்து இன்றும் நமது குடும்ப வாழ்க்கைக்காக நாங்கள் போராடி தலை சிறந்த ஒரு ஆண்களாக குடும்பத்தை வழிகாட்டுகின்ற ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டுகின்ற தமிழ் ஆண்களாக நாங்கள் சிறப்பாக. எதிர்கட்சி தலைவர் கூறினார், தாயை பற்றி நிறைய பெருமையான விஷயங்களை எல்லாம் சொன்னார். தாயுடைய பெருமை உலகம் அறிந்த உண்மை. நாங்கள் தாயுடைய பெருமையை பற்றி நாங்கள் இங்கே கலைக்க வரவில்லை. நாங்கள் கலைக்க வந்த டாபிக்ஸே டிஃபரண்ட். நாங்கள் வந்த தலைப்பு வித்தியாசமான தலைப்பு. தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எல்லோருக்கும் தெரியும். தாய் பிள்ளையை பெற்று வளர்த்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர கோயில் மாதிரி அந்த பிள்ளையை சரியாக வழிநடத்துகின்ற அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற அந்த தந்தை, அந்த தந்தையுடைய மந்திரத்தால் தான் அந்த பிள்ளையின் வாழ்க்கை எதிர்காலம் சரியாக வடிவமைக்கப்படுகின்றது. நீங்கள் விதைக்கலாம், நெல்லை நாங்கள் விதைக்க வேண்டும். பெண்கள் அறுக்கிறார்கள், பிள்ளையை பெற்று வளர்த்து நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டோம், நாங்கள் அது செஞ்சோம் இது செய்தோம் என்று அறுக்கிறார்கள். அப்பொழுது தந்தை செய்ததை மறந்து விடுகிறார்கள். நாங்கள் விதைக்காவிட்டால் நீங்கள் அறுக்க முடியும், நாங்கள் தான் விதைக்கிறோம். சோ அடுத்த முக்கியமான விடயம், நாங்கள் வந்து ஆண்கள் எப்படி என்று சொன்னால் இந்த வாழையில மாதிரி. நீங்க வாழையில அந்த பசிச்சவன் வழிவா சாப்பிட்டு ஆரோடு போயிட்டு வெளியில கொண்டு போட்டு போயிடலாம். சோ நாங்கள் ஆண்கள் எப்படி என்று சொன்னால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக பசி இருப்பதற்காக வாழை இலை போல தெருவிலை இருக்கின்றவர்கள் நாங்கள் பசித்தவனுக்கு பசியார விட்டு தெருவில் இருக்கிற வாழை உங்களை ஒரு உணர்ச்சி இல்லையா கேட்கலையா உங்களுக்கு உண்மையிலேயே ஆகலை அப்படித்தான் நாங்க எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு தெருவில் அடிக்கிறாங்க. அதே மாதிரி டிராபிக் போர்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் டிராபிக் போர்டு கண்டிப்பா சொல்லுவாங்க ரோடுக்கு நடுவில் போங்க. சோ எல்லாருக்கும் வழிகாட்டி விபத்து இல்லாம அதை பாதுகாத்து போட்டு தான் எப்பவுமே நடுவில் அடிக்கிற மனுஷன். நாங்களும் ஆம்பளை என்ன மாதிரி சொன்னால் டிராபிக் போர்டு மாதிரி நாங்கள் இந்த ஆபத்துகளை கட்டுப்படுத்தி குடும்பத்தை சரியான நிலையிலே கொண்டு போகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை பார்த்து சொன்னால் வாழ்க்கையிலே ஆண்கள் வந்து நாங்கள் எப்பவுமே தனிய வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம். தனிய வாழ கற்றுக்கொள்வது சிறப்பு. அதுக்காக ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. பெண்கள் இல்லாவிட்டாலும் நாங்கள் வாழ பழகுவது சொன்னால் பாத்தீங்கன்னா உலகத்தில் நிறைய ஆம்பளை குடும்பத்தை விட்டு வேற நாட்டுக்கு போய் உழைப்பாங்க. இதே பொம்பளைகளுக்கு வந்து கஷ்டம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை வேணும் பக்கத்துல. ஆனால் தேவைன்றவன் குடும்பத்துக்காக இந்த கடலோடி எந்த தேசமும் போய் உழைச்சு தனிய தன்னுடைய துன்பத்தை தன்னுடைய கவலைகளை எல்லாத்தையும் அடக்கி வைத்திருக்கிறவர்கள் ஒரு தகவல். அது வந்து என்ன சொல்லுவாங்க சொன்னால் தாய் வந்து பிள்ளையை மடியில சுமக்கும், தேவன் பிள்ளையை இதயத்துல சுமப்பான். சோ இது வந்து ஒரு அப்பாவா ஒரு வெரி எமோஷனல் விஷயம். அது வந்து இதனால என்ன சொல்றோம்னா இது முக்கியமா எவ்வளவு பேர் இதை பங்கு பெற்றார்கள் பொறுத்து தான் நாங்கள் சொல்றோம். அதுக்காக எல்லா விதமான முழு ஆண்களும் நல்லவர்களும் இல்லை, எல்லா விதமான பெண்களும் கெட்டவர்களும் இல்லை. யார் முக்கியமான பங்களிப்பை கொடுக்கிறார்கள். நாங்கள் முக்கியமாக பார்த்தோம்னா நாங்கள் சென்ட்ரல் ரோட்ல இருக்கிறாங்க. சென்ட்ரல் ரோடு ஃபைனான்சியல் எங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் மெயின்டெனன்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கிறது முக்கியமாக. நாங்கள் பின்னிட்ட நாட்டில் பெண்களும் ஆண்களும் வேலை செய்கிறோம். ஆனால் இருந்தாலும் ஆண்களுக்கு முக்கியமான வருமானத்தை பற்றி தான் இந்த பெண்களுடைய எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை ஓடும். அதுதான் ஜதார்த்தம். இது வந்து இன்னும் ஜதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கொண்டே ஆகணும். குடும்பத்தில் பெண்கள் ஒற்றுமையும் அன்பு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமான கணக்கு பார்த்தா என்னதான் செஞ்சாலும் மூஞ்சி அப்படியே தூக்கியோட 10 கிலோ 5 கிலோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கணும். பாத்துக்கணும். எப்ப பார்த்தாலும் போடுது. பிள்ளைகளை வெளியே இருக்கிறாங்க ஆட்கள் போத்துங்கள், வீட்டில் இருக்கிற அம்மா போக்க மாட்டாங்க. எப்பவுமே கூட சொல்லி நாங்கள் அப்பால அதை வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணி பிள்ளைகளை வந்துட்டு அப்பா வேண்டிய பங்கு ஒரு முக்கியமான பங்காக இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தது
முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். ஒரு பர்சனல் என்று சொல்ற பர்சனல் கோல்ஸ், பர்சனல் ட்ரீம்ஸ் வந்து குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் அர்ப்பணிச்சு வாழ்றவர்கள் நாங்கள் அப்பாக்கள். ஸோ அதனால இந்த அப்பாக்களுடைய திறமைகள், அப்பாக்களுடைய இந்த இந்த முன்னேற்றம், அப்பாக்கள் குடும்பத்துக்காக தங்களை இழந்து தங்கள் கனவுகளை இழந்துவிட்டு குடும்பத்துக்காக வாழ்றவர்கள் அப்பாக்கள். அதிலும் அம்மாக்களுடைய உதவியை தேடினாலும் கூட அவர்களை தங்களுடன் சேர்த்து வழிநடத்தி இந்த குடும்பத்தை கொண்டு போவர்கள் ஆண்களை என்று ஆணித்தரமாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. வாதத்தை வைத்திருக்கிறார். முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இங்கே வழிமொழியப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது குடும்பம் என்றால் என்ன, எதை நாங்கள் குடும்பம் என்று சொல்கிறோம். அந்த குடும்பத்தை முதலாவதாக நாங்கள் வரையறுக்க வேண்டும். ஒரு இரத்த பந்தத்தினாலும் அல்லது கல்யாண பந்தத்தினாலும் இணைக்கப்படுகின்ற ஒரு வகையான குழுவான மக்களைத்தான் நாங்கள் குடும்பம் என்று சொல்கிறோம். உதாரணமாக அண்ணன், தம்பி, தங்கச்சி அப்படி என்று பெறுவதெல்லாம் இரத்த பந்தம். ஒரு கல்யாணம் கட்டி திருமணத்தை முடித்துக் கொண்டு ஒரு பெண் உள்ளே வருகிறார் அல்லது ஒரு ஆண் உள்ளே வருகிறார் என்றால் அது திருமண பந்தம். இந்த பந்தத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் ஒரு அங்கீகாரத்தை, ஒரு கட்டுப்பாடுகளை, ஒரு வகையான ஒத்துழைப்புகளை செய்வதற்கு ஏற்றுக்கொண்டு ஒரு பந்தத்தில் இணையும் இந்த திருமண பந்தம் முக்கியமான இடத்தை பெறுகிறது. அத்துடன் இரத்த பந்தங்களும் இத்துடன் இணைகிறது. ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த குழுக்களாக வாழ்ந்த மக்கள் மெதுவாக தங்களுடைய பொருளாதார மற்றும் ஏனைய தேவைகளுக்காக தங்கள் குழுக்களை பிரித்துக் கொண்டு சிறிய சிறிய குழுக்களாக மாறி ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவர்கள் இப்பொழுதும் கூடும் கிடையாது, குடும்பமும் கிடையாது என்று ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் வாழ்வதே ஒரு பெரிய குடும்பமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த வெளிநாட்டு சூழ்நிலையில் பொருளாதாரம் என்பது பெரிய சுமையாக இருக்கிறது. அப்ப குடும்பத்தின் வெற்றிக்கு பொருளாதார வெற்றி காரணமாக அமையுமா? இல்லை, பொருளாதாரம் மட்டும் இல்லை காரணம். அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் குடும்பத்தின் வெற்றிக்கு வேறு என்னென்ன காரணமாக இருக்கிறது என்பதை அடுத்த சுற்றில் நான் சொல்கிறேன். ஆனால் அதுவரையும் நாங்கள் அடுத்தவர்களின் கேள்வியை, அவர்கள் என்ன கருத்துக்களை வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். இதுவரை வழங்கியதின்படி மிகவும் சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கிறது. ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கத்துக்கு சாய்வது என்பது எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கும் அதே தடவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நமது பெண்கள் அணியை பலப்படுத்துவதற்காக திருமதி வினோ அவர்கள் தனது வாதத்தை முன்வைப்பார். எங்கே உங்களது பலத்த கரகோஷங்கள்? குடும்பங்களின் வெற்றியை நேரடியாக சொல்லியிருக்கிறார். சுற்றி வளைக்க தேவையில்லை. அதே என்ன புதுசாக வெளிநாட்டில் உள்நாட்டில் நீங்கள் வெளிநாட்டுன்னு சொல்லவே தேவையில்லை. ஏனென்றால் இங்கே பார்த்தாலும் இதில் நாங்கள் தான் வரப்போம். பெண் வந்து குடும்பத்தின் வெற்றிக்கு காரணம் ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படி ஒரு குடும்பத்தில் வெற்றி நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த பெண் நினைத்தார். அதாவது அந்த குடும்பத்தின் ஆணிவேரான அந்த பெண் நினைத்தால் மட்டும்தான் அந்த வெற்றி என்பதே உங்களுக்கு கிட்டும். நல்ல தீர்ப்பை சொல்ல இருக்கும் நீதிபதி ஐயா அவர்களே, நீங்கள் கொண்டே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் இன்று உங்களுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் நாளை மறுநாள் என்று சாப்பாடு உங்களுக்கு தேவை. அதையும் கொஞ்சம் நீங்கள் மறந்துட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் போய் சாப்பிடாது உங்களுக்கு தெரிய வேண்டிய நடக்கிறது. இதுக்காக நான் எல்லாம் வெறுக்கிறேன் பயன்படுத்துகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இது
இந்த உண்மையானது அடிமடியிலே கையெழுத்தியாரு. உண்மை என்ன? இது ஆணிவேர் என்றாலே யாரென்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஐயா, இதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் தான் நீங்க செய்ய வேண்டும். அவசரமாக இப்ப உங்களுக்கு நேரம் என்றது கிடையாது. அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த கால சூழ்நிலையிலும் ஒரு பெண் வந்து தன்னக்கண்டு ஒரு நேரத்தை ஒதுக்காம தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவள் அந்த நேரத்தை எவ்வளவு செலவழிக்கிறாள் அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். நீங்க வேலைக்கு போயிட்டு வருவீர்கள், வீட்டு நல்ல நிம்மதியாக சாப்பிட்டு நல்ல நிம்மதியாக உணர்வீர்கள். வாழ்க்கை ருசியாக நல்ல உணவு கிடைக்கும் உங்களுக்கு. அது யாரால கிடைக்குது? நீங்க வரும்போது உங்களுக்கு தயாராக இருக்கிறதா யாரால? அந்த பெண் தனது வேலை சுமையை பாராது. இது இந்த நேரத்தில் பெண்ணும் வேலைக்கு செல்கிறாள். அவள் தானும் வேலைக்கு சென்றுவிட்டு தனது குடும்பங்களையும் பார்க்கிறாள், பிள்ளைகளை வழியில் கூட்டி செல்கிறாள். பிள்ளைகளை நீங்க வகுப்புகள் அது இதுன்னு சொல்லுவீர்கள், எல்லாரும் கூட்டிட்டு போறவங்க அந்த பெண் தான். உங்களுக்கு அதே சமயம் நீங்க சொல்லுங்க, கோயில்ல தான் வந்து மந்திரம் வேலை செய்யும். கோயிலில் தான் மந்திரம் வேலை செய்யும், ரோட்டில வந்து வேலை செய்யாது. ஒரு வீட்டில வந்து பெண் வந்து எவ்வளவு தன்னை உருக்கி எல்லா சுமைகளையும் சுமந்து அவள் வேலை செய்து தன்னை பார்த்தாலோ அதனால் தான் அந்த குடும்பம் வெற்றி பெறுகிறது. அந்த குழந்தைகளும் வந்து வாழ்வில சிறந்து வருகிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் அந்த பெண் தான். அதே சமயம் இதை கொஞ்சம் பாருங்க, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஆண் இல்லை என்று சொன்னால், அதாவது அந்த குடும்ப தலைவன் இல்லாமல் இருக்கும் ஒரு குடும்பத்துல அந்த பெண்ணுக்கு வருகின்ற தேவையற்ற வார்த்தைகள் வரும், எத்தனையோ சித்தங்கள் வரும். அதையெல்லாம் அவள் சரி சாய்த்து போட்டு விடாமல் தன்னால் என்ன போட்டால் அதை சரிபடுத்த சரியிலேயே போட்டுக் கொள்ளாமல் அவள் தனது கலந்து தனது குடும்பம் முக்கியம், தனது பிள்ளை முக்கியம், இதில் வெற்றி பெற்று தனது பிள்ளையை ஒரு நல்ல இடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னை அவள் எதையும் பொருட்படுத்தாமல் செல்கிறார். அதை நீங்க பார்க்க வேண்டும். அந்த பெண்ணின் அந்த பெண்ணுடைய துணிச்சலைகளை பார்க்க வேண்டும். சொல்லுங்கள், எவ்வளவு அடித்தாலும் தாங்களுக்கு நாங்கள் இப்போது நல்லா துணித்து விட்டோம் என்று சொல்லுங்க. எதுக்காக நான் பயப்பட்ட பெண்கள் பயப்பட்டு அடிப்படையாக கொண்டிருக்கின்ற காலம் இப்பொழுது இல்லை என்று சொல்லுங்க. கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது, குறைவில காலையும் இல்ல நீங்க பதட்டப்படாதீங்க. ஏன்னா இங்க பதட்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட இங்க உங்களோட எதிர்கட்சியில இருக்கிற கணவன் தான் பயந்து ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறாரே தவிர நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை. சிறப்பா போய்கொண்டிருக்கு, சரியான பாதையெல்லாம் போய்கொண்டிருக்கிறீங்க. எப்பவும் ஒரு குடும்பத்தின் வெற்றிக்கு எப்படி பெண்களுக்கு பங்களிப்பு இருக்கின்றத மிகவும் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் அவன் பேச்சில் இடையில கொடுக்கிறத மன்னிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நான் நீங்களும் உங்களுக்காக ஒரு பெண் தன்னை எவ்வாறு அழகு பார்ப்பாள், அவள் எவ்வளவு நேரம் தன்னை அழகு பார்க்க விளையாடுவாள். ஆண்களே சந்தோஷப்படாதேங்கோ. இது நான் என்னத்துக்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு பெண் திருமணமாகி அவள் குடும்பமாகி பிள்ளைகள் பெறும் முன்னர் தனது பெற்றோர்கள் இருக்கும்போது அவள் தன்னை அவ்வளவு பார்ப்பாள். ஆனால் அவள் ஒரு குடும்பமாகி குழந்தை என்று வந்துவிட்டால் எல்லாமே போய்விடும். ஒரு சலை செய்வதற்கு நேரம் இருக்காது. அப்படி ஒரு பெண் தன்னை முழுக்கி வேலை செய்து தன் குடும்பத்தை பார்க்கிறாள். அந்த குடும்பம் தன்னை தாங்கித்தான் உள்ளது. அந்த குடும்பத்தை தாங்குபவள் பெண் தான். அதே போல் நீங்கள் நேரம் பிடிச்சதுன்னா கொஞ்சம் பதட்ட இதை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இந்த பெண் வந்து தனது உடல் வேலைகளை எல்லாம் பாராது அவள் தினமும் வந்து உழைப்பதனால். ஆனால் என்னதான் இருந்தாலும் 2 கைகளும் சேர்ந்தால் தான் சத்தம் வரும். ஆனால் நீங்க சொல்லலாம் இப்படி சுட்டினால் ஒரு சத்தம் வரும் வருகிறது, ஆனால் இப்படி தட்டினால் தான் தெரியாம வருது. அப்ப இருவரும் சேர்ந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் இருவரும் சேர்ந்தாலும் வரும். ஆனால் அது இருவரும் சேர்ந்த பொழுதும் அங்கே பெண் வந்து தன்னுடைய முழு பங்களிப்பையும் கொடுத்து தனது முதுகெலும்பாக தனது குடும்பத்திற்கு உழைப்பதனால்தான் பெண்கள் வெளிநாட்டு வாழ்க்கையிலே இந்த குடும்பம் வெற்றி பெறுகிறது என்பது எனது கருத்தாக முடிக்கிறது. பெண்களின் பங்களிப்பு குடும்ப வெற்றி
வெற்றிக்கு காரணமாக இருப்பது எப்படி என்ற என்னும் விடயத்தை வினோ அவர்கள் தனக்கு தெரிந்த பாணியில் மிகவும் நகைச்சுவையாகவும் சந்தோஷமாகவும் கூறினார். இப்பொழுது அதனை மறுத்து கதைப்பதற்காக இல்லை இல்லை ஆண்கள் தான் நாங்கள் தான் வெற்றிக்கு காரணம் என்று கூறுவதற்காக திரு தீபன் அவர்கள் வருகிறார். எங்கே தீபன், உங்களுக்கு அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்ட பொழுது தலைவர் சொன்னார், நீ ஆண்கள் பக்கம் தான் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீ குடும்பத்தை அழைத்து கொண்டு வா, உனக்கு இலவசமான டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு சொன்னார். ஆண்களுக்கு பேசிவிட்டு நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும், அதனால் நான் கூட்டி வர தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இதை நீங்க முன்னே சொல்லியிருந்தா நான் செய்திருப்பேங்களோ. ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாம் மிடில் இருக்கீங்க, கொஞ்சம் கூட இருக்கீங்க. நாயகன் படம் தமிழ் படத்தில் ஒரு மிகச்சிறந்த படம். அது காட்ஃபாதர் படத்தை காப்பி அடித்து எடுத்தாலும் டெக்னாலஜிக்கலாக, நடிப்பில், இசையில், ஒளிப்பதிவில் எல்லாத்துலேயும் அது இன்னொரு தொலைவை போட்டு அதில் ஒரு சீன் வரும். கமலஹாசன் சொல்லுவார், நாங்கள் உங்கள் மாதிரி இல்லை, மகளை பார்த்து சொல்லுவார். பாம்பேக்கு வந்துடுவார், பாம்பேக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு அவர் பெரிய டவுனாக வந்ததுக்கப்புறம் சொல்லுவார், உங்கள் மாதிரி இல்லை, சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணும், விசாவுக்கு அலையணும். ஹோம் ஆஃபீஸ் எங்கே இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு பெண்களுக்கு ஹோம் ஆஃபீஸ் இப்போ எப்போவாவது போயிருக்கீங்களா? அது எங்கிட்ட பிரச்சனை கிடையாது. இன்டர்வியூக்கு போயிருக்கீங்களா? என்னைக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர் வர்றதுக்கு முன்னாடி வேலைக்கு முயற்சி செஞ்சுருக்கீங்களா? பிடிபட்டுருக்கீங்களா? இது என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு கூட்டை கட்டி வச்சிருக்கோம். இப்போ என்னென்னு சொன்னால், இந்த வெளிநாடுகளில் ஆண்கள் பெண்கள் சந்திக்கும் சவால்கள், நாங்கள் என்ன சவால்களை சந்தித்தோம் இந்த நாட்டில், இதுதான் இந்த கேள்வி. இந்த தலைப்பு மிக முக்கியமானது. வெளிநாடுகளில் வாழும் தமிழ் குடும்பங்களின் வெற்றிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? இப்போ என்னன்னு சொன்னால், வயலின் வாசித்தாங்க இங்கே பெண்கள் எல்லாம். அந்த வயலின் வாசிக்கும் போது எல்லாரும் கைதட்டீங்க. அந்த கைதட்டல் அந்த பாட்டுக்கு மெட்ட இசையமைத்த, பாடிய, வயலின் வாசித்த அந்த உண்மையான ஒரிஜினல் நபர்களுக்கு இவர்களின் மூலியமாக நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுதான் உண்மை. இவர்கள் மூலியமாக பழைய ஞாபகங்களை நாங்கள் தேடி எடுத்து, நாங்கள் கேட்ட இந்த விஷயம் இது இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், பெண்கள் அவங்க நல்ல பிஆர் வேலை செய்வாங்க. பேர் பர்சனல் ரிலேஷன்ஸ், நான் வெற்றி, இதில் வெற்றிக்கான டெஃபரன்சஸ் ரொம்ப இப்போ இம்பார்ட்டன்ட். நாங்கள் வரும்பொழுது நீங்கள் இப்போ சோசியல் சயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாவர்ட்டியை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்சல்யூட் பாவர்ட்டி கிடையாது. அப்சல்யூட் பாவர்ட்டிங்கிறது சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், வாழ்வதற்கான உரிமை. இது இல்லாத விஷயம் அப்சல்யூட் பாவர்ட்டி. ஏசியா மாதிரி நாடுகளில் அப்சல்யூட் பாவர்ட்டி தான் இன்னைக்கு நிறைய நாடுகள் இருக்கு. இங்கே ரிலேட்டிவ் பாவர்ட்டி. உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கா, உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருக்கா, 5G இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்சல்யூட் பாவர்ட்டியாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ஸ்ட்ரீட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க நல்ல பிஆர் சொல்லுங்க. நாங்கள் நல்லா இருக்கோம். எப்படி நல்லா இருக்கிறத எப்படி காமிக்கணும் முதல்ல, அதுக்கு அவங்க ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சேலை, அந்த சேலை மீண்டும் யாருமே பார்க்க முடியாது. இது ஒரு பிஆர்.
நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேலை. ஒரு தடவை கட்ட சாதியை திருப்பி கட்டுறதா சரித்திரமும் இல்லை, வரலாறும் இல்லை. இது அதோடு நின்றா பரவாயில்லை. ஆனா இதனால தன்னுடைய மகன் வாழ்க்கைக்கே பிரச்சனை வந்துச்சு பிரான்ஸ்ல. அந்த கதையை சொல்றேன், ஏற்கனவே நிகழ்ச்சியில பார்த்துருப்பீங்க. பிரான்ஸ் வந்து மிகச்சிறந்த நகைச்சுவை நிகழ்ச்சி அவங்க செய்வாங்க. யாருமே பேர் நகைச்சுவை நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுவாங்க பிரான்ஸ்ல டிவியில். இல்லை முன்னாடி ஒரு வரும் படவைக்கு படவை. அப்ப பிரான்ஸ்ல செட்டில் ஆகிட்டா, ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சு ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டா, அதை வந்து பெருசா போய் சொல்லணும் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன். ஆனா நல்லா இருக்கிறது அந்த செட்டப் எல்லாமே நான் சொன்ன மாதிரி நான் கொடுத்தது, விதை நான் போட்டது, சாப்பிட்றது நீங்க. இது தேவர் மகன் படத்துலேயும் சொல்லுவார், நல்ல படம் தான் அது நல்ல படம் தான், விதை நான் போட்டது, சாப்பிட்றது நீ. அப்ப இந்த அந்த அந்த படலை படத்தில் வரும். அப்ப அம்மாவை நிறைய சேலை புது காரு நல்ல சக்சஸ். ஏன்னா அவர் வேலை செஞ்ச ரெஸ்டாரண்ட் போனவங்க ஃப்ரீயா கொடுத்துருவாரு. இந்த பகடி காசுகள் இல்லாம லீஸ் ஓடுல ஃப்ரீயா கொடுத்துருவாரு. அவர் சொல்லுவார் இவளுக்கு இந்த கொண்டை காமிக்கணும் பிஆர் எப்படி போய் காமிக்கிறது. அப்ப லால்சேட் வந்து போகணும். லால்சேட் வந்து ஒரு எல்லாம் சுவிஸ்ல எல்லாம் கூடுற ஒரு இடம். அப்ப டெய்லி போகணும். டெய்லி நீங்க சில மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போனா புருஷ சந்தேகப்படுவார். புருஷ சந்தேகப்படாம போறதுக்கு என்ன செய்யணும், தன்னுடைய பெண் குழந்தைய கூட கூட்டிட்டு போறான். கொஞ்சம் அது 18 இயர்ஸ்ல இருக்கு. அப்ப பெண் அங்கிருந்த பெண் வந்து நோமலா பேண்ட் ஷர்ட் போட்டு போகும் பொழுது இவ தொடர்ச்சியாக எவ்ரி நேரம் கிடைக்கும் பொழுதுதான் போகிறா. போகும்போது ஒரு பையன் வந்து ஒரு லவ் லெட்டர் கொடுத்துறான். யாருக்க? அந்த மகள்கிட்ட கொடுத்துறான். அந்த மகள்கிட்ட கொடுத்தோட வீட்டில் ஒரு லவ் லெட்டரோட தான் இவ அண்ணனுக்கு அடிக்கிறான், மச்சானுக்கு அடிக்கிறான், சித்தப்பா பெரியப்பாவுக்கு எல்லாத்துக்கும் அடிக்கிறான். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் லெட்டர் எல்லாம் கூடி அந்த லெட்டர் யாரு எழுதுன்னு பார்த்தா அந்த லவ் லெட்டர் மகளுக்கு இல்லை, இந்த பிஆர் வேலை பார்த்த அம்மா இருக்காங்கல்ல சேலை கட்டி போன ஆட்களுக்கு அவங்களுக்கு. சரியா? இப்படி என்ன கொடுமை சரவணன். இந்த என்னன்னு சொன்னா வந்து இந்த நாட்டில் விசா எடுப்பதற்கு முயற்சி செய்வதற்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டா எல்லாத்தையும் கொடுக்கறது நாங்கள். நீங்க அதை மேனேஜ் பண்றீங்க, பிஆர் பண்றீங்க. அதனால் வெளிநாட்டில் வாழும் குடும்பங்களில் மிகப்பெரிய வெற்றிக்கு டெஃபினேஷன்ஸ் என்னன்னு சொன்னா வெற்றினாக்க நாங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம், எவ்வளோ நேரம் வந்து குடும்பத்துக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம், என்ன மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் குடும்பங்களுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம். அதைத்தான் நான் வெற்றின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றியான கருத்துக்கள். நான் அப்பவே சொன்னேன் இவர் ஒரு பாத வித்தியாசமாக இருக்கு. போனாரா பார்த்தீங்களா? இப்ப பார்ப்போம். அடுத்ததாக பெண்கள் அணியினை வலுப்படுத்துவதற்காக திருமதி வனஜா அவர்கள் எங்கே உங்களது பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். நீங்க உருவேற்றி விடுறாங்க ப்ளீஸ். விடுங்க போகணும். சரியா தானே போயிட்டு இருக்கு. பெரும்பான்மையா பெண்களா இல்லாட்டி ஆண்களா வெளிநாட்டு வாழ்க்கை வெற்றியா போவதற்கு காரணம் அதுதான் மொழிபெய் படிக்க இந்த தலைப்போடு போய் கொண்டு. இப்ப பாத்தீங்கன்னா அது இப்ப இல்ல, இந்த புலப்பெயர் நாட்டில இருந்து இல்ல, பழைய காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ள படிக்கிறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னம் இருந்தே அவங்க அந்த பங்களிப்பு இல்லாம எந்த ஒரு விஷயமே நடக்கல. அது வந்து நல்லா ஒன்று பாருங்க, கதைக்குழந்தைகளுக்காக கதைக்காமலுக்கு நல்லா ஒன்று பாருங்கன்னா அது எல்லாருமே வீட்டுல இருந்து ஒரு ஆள் வீட்டு எல்லாத்தையும் பார்த்தா தான் வெளியில போய் ஒரு ஆள் சம்பாதிச்சு தர முடியும். தண்டை பாட்டில் அவரே போய் வந்து வெயில வீட்டுல இருக்கிறதானா வந்து ஒரு சொல்லி போனார், என்னன்னா ஹோம் ஆஃபீஸ் தெரியுமா, அது தெரியுமா, இதை தெரியுமா, நீங்க அங்க போனீங்களா இங்க போனீங்களா, நான் அவன் கொண்டு கேட்கிறேன். இப்ப ஹாஸ்பிட்டல் வழியா எல்லாரும் கணக்கு டிபெண்டன்ஸால நிறைய ஆம்பளை ஆகணும். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி
இல்லைன்னு சொல்லல. வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் தான். அது சந்திக்கல பொம்பளையாக வேலைக்கு போறாங்க ஓமையிலோ. ஆனா போய் வந்ததுக்கு பிறகு எத்தனை ஆண்கள் வீட்டுல சமைச்சு உதவி செய்வாங்க, எத்தனை பெண்கள் 4 மணிக்கு எழுந்து இப்படி வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வெளியில போய் வேலை செஞ்சுப்பாங்க. உண்மையை ஒத்துக்கொண்டு சொல்லணும். ஒரு 24 மணித்தியாலம்னா ஒரு வேலைக்கு போற பெண்ணுக்கு 18 மணித்தியாலம் வெளியிலையும் வீட்லையும் சேர்த்து வேலை. ஆனா ஒரு ஆணுக்கு அப்படி இல்லை. அவர் இரவு வேலைக்கு போயிட்டு வந்தா அவன் என்ன வீட்டுல இருக்கும். அப்படி இல்லையா, மகளுக்கு வேலைக்கு போயிட்டு வர இரவு வீட்டுல உழப்போம். ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் லீவான போகணும், பிறகு சனிக்கிழமை வேண்டாம் அதுக்கு ஒரு லீவ் பண்ணிட்டு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக் கொண்டு போறதுன்னு சொல்லி சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக் கொண்டு போறது மட்டும் இல்லை. ஏதாவது ஒரு பிள்ளைய மியூசிக் கிளாஸ் போடுற மட்டும் மியூசிக் கிளாஸ் பிள்ளைல இதெல்லாம் தேவையில்லாத வேலை 10ஓட 11 அந்த அந்த கிளாஸுக்கு எனக்கு கொடுத்தீங்க, இந்த கிளாஸுக்கு எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பிள்ளை ஸ்டேஜ்ல முன்னுக்கு வந்து செய்ய இல்லப்பா இந்த பிள்ளை செய்யுது அப்படி சகிப்புத்தன்மையில மோத்த தூக்கி கொண்டிருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. சகிப்புத்தன்மையில மோத்த தூக்கி கொண்டு இருக்கிறோம். சரி, அந்த சகிப்புத்தன்மை என்ன தரவராம போச்சு. நீங்க வெளியில போய் வந்தோட எங்களுக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றீங்க. நாங்க வீட்டுல இருக்கிற எங்களுக்கே இல்லை டிக்டாக் பாக்குறது இல்லாட்டி வந்து ப்ரொமோ பாக்குறது அதாலதான் மோத்த தூக்கி கொண்டிருக்கிறான்றதெல்லாம் போய் நீங்களே ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள நிப்பாட்டெல்லாம் பேஸ்புக் பார்க்காத, டிக்டாக் பார்க்காத, நாடகம் பார்க்காத சின்ன பிள்ளைகளை நிப்பாட்டலாம். வயசு போனாங்களே நிப்பாட்டலாம். ஆனா ஆண்கள் நிப்பாட்டுறது கஷ்டம். நீங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த போய் குடிக்கிறது தான் குடிப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த பொண்ணை பார்த்துனாங்க. இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தது இன்னொரு என்ன சொன்னாங்க என்னன்னா, தாங்கள் வந்து சிக்னல் மாதிரியா எந்த இடத்துல நிப்பாட்டணும், எந்த இடத்துல போகணும் அப்படின்றத தாங்களா முடிவெடுக்கிற மாதிரி ஒரு அண்ணா சொன்னாங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க சிக்னல் மாதிரி பழுதா போனா சிக்னல் வேலை செய்தா வேலை செய்யலையான்னு சொல்லி தெரியாம பின்னுக்கு வர வாகனம் அடிபடி நின்றும். நாங்கள் கிட்டத்தட்ட ரவுண்ட் அபவுட் மாதிரி பார்த்து எடுக்கிறதுக்கு பிள்ளைகளை மிகவும் அருமை. தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பதற்கு ஒரு மேடை கிடைத்ததை திருமதி வனஜா அவர்கள் சரியாக பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாப்போம் என்ன பதில் சொல்ல போறாங்க ஆண்கள் அணி. சொல்லுவாங்க நினைக்கிறீங்க இவன் விடைங்கோளம். பாப்போம். அடுத்ததாக ஈஸ்வரதாசன் அவர்கள் தனது வாதத்தை வைப்பார். எங்கே உங்களது பலத்த கரகோஷங்களை கொடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெளிநாடுகளில் வாழும் குடும்பங்களின் வெற்றிக்கு பெரிதும் பங்கு செலுத்துவது ஆண்களா பெண்களா? டைட்டில் கார்டு போட்டால் அவ்வளோ விளக்கம் அதை விட்டுட்டு சும்மா அவ சொல்றதுக்கு கருத்து, எங்கடையான்னு சொல்றதுக்கு கருத்து. நடுவர் இந்த விஷயம் பற்றி என்ன கட்டணும் அப்படி கட்டணும், கருத்துக்கு தட்டணும். சும்மா எல்லாத்துக்கும் புரியாமையாண்டா அப்படி ஆண்களுக்கே ஸ்டெடி விளங்குற எங்க தட்டுங்களை இப்போ அதாவது பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கெண்ட் நினைக்கிறீங்க. பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறேன். பார்த்துக்கிறோம். ஓகே, 4 பேரும் நேரம் எடுக்கீங்க. அதுக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த விஷயத்துக்கு வரணும். இப்போ இருந்து நீங்கள் டைமர் பாருங்க. நாங்கள் எல்லா விஷயத்திலையும் கட்டன் வரை, அது நீளமாக இருக்கலாம், வீடத்திட்டமாக இருக்கலாம், கணக்கு வழக்காக இருக்கலாம், என்ன சவுண்டாக இருக்கலாம். அதுதான் சும்மா சவுண்ட் இல்லாமல் விடக்கூடாது. இவர் கதைச்சதுக்கு அவர் என்ன ஒரு மிரட்டு வருதுன்னா பாத்தீங்க நான் ஒரு பொருள் கொண்டு இருக்கேன் பாருங்க. இது என்ன குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தாங்களுக்கு தெரியுமாப்பா. இது இந்த சிரிக்க நம்ம கணவர் வேண்டி உட்காயத்தோட இருக்கிறீங்க. ஒரு மிரட்டு கொடுத்து
தொப்பியும் அதுதான். சரியான அனுபவசாலியா தான் இருக்கீங்க. அதையும் பேக்ல போட்டு 2 இல்லாம தலைப்பு கொடுத்து ஓடிச்சு வைக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஆனந்த நிலைமை இந்த அரங்கத்திலேயே ஒரு வெறுட்டிலையில பயந்துங்க. அடுத்த ட்ரிப்புக்கு நீங்க இப்போ கொண்டாங்க வேண்டாம் என்ன. அப்ப வெற்றிக்கு விஷயம் வெறுட்டலுக்கு தான் இந்த பயத்துக்கு தான் சிக்கல் இருக்கு. ஆனா உண்டு, இப்ப நான் வந்து பொதுவான விஷயத்தை சொல்லலாம். கருத்தா சொல்லுவோம், மழலை பருவம், இளமை பருவம், அதுபோல முதுமை பருவம். ஆண்கள் பெண்கள் இது இருவரும் இல்லாவிட்டால் இந்த உலகம் இயங்காது. அம்மா அப்பா, அது அக்கா அண்ணா எல்லா உறவுகள் உண்டு. ஆனால் தலைப்பு வந்து என்ன, ஆண்களா பெண்கள். அது சின்ன பிள்ளையா இருக்கலாம், படிக்கனா இருக்கலாம், ஆண்கள் வரிசையில் வரக்கூடிய விஷயம் ஆண்பா தான். சரிதானே? அப்படி பார்க்கல இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இவர் சொன்னது போல ஹோமோவிசம் எழுதுவார். முதல் போகும் வெளிநாட்டுக்கு வர்ற ஆரம்ப நங்கூரத்தில் இருந்து அதுக்கு பின்னால சங்கிலி தொடரா குடும்பமா எல்லாரையும் எழுது இரவு பகலா வேலை செய்யும். பெண்கள் வீட்டில் செய்யணும். சமையல் அறை என்பது ஒரு ஆயுத அறமை. அந்த கரண்டியோடும் சட்டிவானோடும் வேண்டினாங்களுக்கு தெரியும். ஆனால் இப்ப இதுல இந்த அணியின் தலைவர் குறைவான நல்ல ஒரு பதில தருவர். அதை நான் எதிர்பார்க்கல. இந்தியாவில் பெண்கள் அணியில தலைப்பு வந்ததிலிருந்து போயிட்டு எடுக்கணும். வீடுகள்ல எல்லாம் ஒழிச்சு வச்சு தான் எடுக்கணும். இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் கூட இருக்கிறீர்கள். ஆண்களுக்கு இருக்கிறோம், வேலையில் இருப்பினம் அல்லது ஏதோ ஒரு அளவில் இருப்பினம். அப்ப அந்த வெற்றிக்கு நீங்கள் இன்னைக்கு இதில் வந்து நின்று கைதட்டுறதுக்கு நிறைய பெண்கள் இருப்பதற்கு அந்த ஆண்கள் அக்கா நீங்க ஒத்துக்கலாம். என்ன இன்றைக்கு திருமதி ரஜிதா வந்திருக்கிறாங்க சார், அந்த ஒரு இடத்துல ஒரு வெற்றி குறைக்கிறேன் குடும்பம். இது சாப்பிட்டு அழைச்சி விழுந்தால் கொஞ்சம் தண்ணி குடிக்க தானே பவர். ஆனால் இப்ப அப்படி இல்லை. கலை கலாச்சார மாறி நிறைய மாறி டிக்டாக் அது இது எல்லாம் வந்து இப்ப தக்லை பணியில வந்துட்டு நம்ம பெண்கள் தக்லை இல்லையே. நடுவருக்கு பயன் என்னன்னா தன்னை தீர்ப்பை கொடுக்கல மீண்டும் சாப்பாடு வரணும். என்ன சொன்னார், பார்த்து எல்லாத்தையும் கவனித்துக் கொள்ளுவோம். அவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக தலைப்புக்கு கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லணும். அதான் நிப்பாட்டிட்டார். இரண்டால் உருட்டுக்கட்டையில் அவர் உலக வீட்டில் அதுலயும் இவர் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் வந்து பெண்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்க போல அது தெரியுது. சரி ஏன் தெரியுமா, அது வீட்டை போவோம் நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிற துணைவிய உலக்கையா அல்லது செட்டில் வைத்து அடிக்கிறதா எங்களுக்கு தெரியாது. எல்லாம் பெருட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் பயந்தாங்களா ஆண்கள் அல்ல. உண்மைதான். நீங்கள் வடிவா கவனித்து பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்தின் விஷயங்களை பெண்கள் செய்கிறார்கள். அதுல நாங்கள் கூட சொல்ல முடியாது. அவருடைய மாதாந்த வாழ்வு முறை அல்ல இயற்கை சூழல் வாழ்வியல் என்பது கடினம். அதை நான் ஒத்துக்கொள்வோம். அம்மாவில் அக்கா மனைவி ஒரு குடும்பத்தில் மிக முக்கியமான. ஆனாலும் எல்லாவற்றையும் விட பெரிதும் ஆண்கள் தான் அந்த விடயங்களை பிள்ளை வீட்டை வந்துட்டாரா மகள் வீட்டை வந்துட்டாரா நீங்க எங்க இருக்கிறீங்க சிக்னல்ல பிழைக்கிறது பிரச்சனை இல்லை. ரவுண்ட போர்டுல சரியான எக்ஸிட் எடுக்க வேணும். நீங்க அந்த எக்ஸிட் எடுக்க தவறினால் கூட வாழ்க்கை மாறி ஒரு நிமிடம் எடுக்கலாம் அப்படிதான். ஆகவே இதுல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சாகல. அவர்கள் எல்லோரும் எதிரணியில் இருந்தாலும் என்ற நண்பர் எந்த பக்கத்துல வந்து நின்றிருக்கிறார் என்றால் அந்த ஆண்களுடைய வெற்றிக்கு ஆண்கள் தான் காரணம். ஆனால் குடும்பத்தினுடைய வெற்றிக்கு ஒட்டுமொத்த உலகம் காரணமாக இருக்கிறது ஆண்கள். ஏனென்றால் இவர் சொன்ன ஆரம்பத்தில் தலைவர் அடுத்த எதிரணி தலைவர் சொன்ன நதிக்கு பெயர் நீருக்கு பெயர் எல்லாம் பெண்களை பெருமைப்படுத்தும். ஏன் பெண்களுக்கு அந்த உழைப்புக்கு நாங்கள் மகிமை கொடுக்கிறோம். பூமி தாய் என்று. ஆனால் அவற்றை எல்லாம் மகிமைப்படுத்தி முன்னிலையில் இருப்பவர்கள் ஆண்கள் என்பதை பெண்களை ஒத்துக்கொண்டீர்களா இல்லையா? இல்லை. என்ன காரணம்? உங்களுக்கு நான் எல்லாம் சொல்லி அவசியம் பேர் கொடுத்திருக்குது அது கொடுத்திருக்குது எல்லாம் உலகம் பெருமைப்படுத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கள். ஏன்னா வெறுப்பு இப்ப உடைய இல்லை அதட்ட என்ன அவர் இவ்வளவு அழகையாக சிவபண்ட எவ்வளவு பேர் தன்னோட துன்பங்களை உள்ளுக்குள்ள வச்சு கொண்டு இதெல்லாம் இங்கதான் கூப்பிட்டு போகணும் தூரம் போகணும். இது மட்டும் இல்லை. நன்றி, அனைவருக்கும் நன்றி.
மிகவும் பதட்டத்துடனும் ஆர்வத்துடனும் வந்த திரு ஈஸ்வரதாசன் தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவரது ஆதங்கங்களும் கோபங்களும் இங்கு காணப்பட்டது. ஆண்களின் அணி மிகவும் சிறப்பான முறையில் தங்களுக்கு தேவையான கருத்துக்களை முன்வைப்பதில் ஈஸ்வரதாசன் தனது பங்கை நிறைவேற்றியிருக்கிறார். இப்பொழுது பெண்கள் அணியின் இறுதி பேச்சாளர் ரஜிதா அவர்கள் தனது வாதத்தை முன்வைப்பார். எங்கே உங்களது பாராட்டு? அழகிய அன்னைக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு அன்பு வணக்கம். பம்பெடுக்க வந்த வாதிகளுக்கு என்னுடைய வணக்கம். நீதி தேவதையாக கண்ணை மூடிக்கொள்ளாமல் கண்ணை திறந்தபடி கண்களை உற்று பார்த்து உள்ளுணர்வுகளை தொட்டுணர்ந்து உள்ளதை உள்ளபடி நடும் தீர்வை தர வந்திருக்கின்ற தலைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெளிநாடுகளில் உள்ள குடும்பங்களின் வெற்றிக்கு காரணம் ஆண்களா பெண்களா? என்னுடைய கேள்வி. நாங்கள் இல்லாம எப்படி உங்களோட சக்கரம் ஓடும்? அண்ணா சொன்ன விதை போட்டது நாங்கள் தான், வாழ்க்கை தந்தது நாங்கள் தான். அந்த விதையை போட்டுட்டு நீங்க சும்மா இருந்த ஐயா மரம் முளைக்காது, கிளை விடாது, கனி வராது, பழம் வராது. அந்த விதை போட்டா அதுக்கு தண்ணி ஊற்றணும், பசலை போடணும், அதை தொடர்ந்து பார்க்க வேண்டும், தொடர்ந்து கண்காணிச்சு கொண்டு அக்கறையோடு இருந்தால் தான் அந்த விதை முளைக்கும், அந்த மரம் வளரும், பலன் தரும். அது மாதிரி தான் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் கொண்டாந்துட்டோம். நீங்க வெற்றி பண்ணுறது நாங்கள் தான் வெற்றி. எப்பயுமே மார் தட்டுகின்ற எப்பயாவது நீங்க ஹோம் ஆஃபீஸ் பார்த்துருக்கிறீங்களா? ஹோம் ஆஃபீஸ் பார்த்துருக்கிறீங்களா? நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறாங்க, நீங்களே போக இல்லை. இதான் கேள்வி. எனக்கு தெரிந்த என்னுடைய நன்மை 3 தரம் அவருடைய குழந்தையை அழிக்க சொன்னார்கள் ஹோம் ஆஃபீஸுக்கு சென்று. 3 தரம் எத்தனை பாடுகளை பட்டு அந்த பெண் புலமை இந்த தேசத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிறார்கள் என்று இவர்களுக்கு என்ன தெரியவில்லை. ஏனென்றால் சாப்பாட்டில் இருக்கிற உப்பு பார்க்க தெரியாது, ஆனா இல்லாட்டி தெரியும், உணரலாம். அப்படித்தான் பெண்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் ஒவ்வொரு விடயங்களுக்கும் பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்க முடியாது. என்னுடைய ஒரு நண்பியவர், அவர் கணவன் சொன்ன, நான் தான் வேலைக்கு போவேன், நீ வீட்டை பார், நான் கொண்டு வந்த காசுல நீ பார், வேலைக்கு விடவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏலாம வந்துச்சு, டிரைவிங் கூட பழவிட இல்லை. ஆனா சொன்ன பிறகு ஏலாமலுடைய யாத்திரை மனுஷிக்கு 50 வயசு வந்து ஒரு கார் பழகு, என்னென்ன பயணி பழகுவது, அந்த மனுஷன் என்ன இப்பதான் தேவை இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் காலம் செல்லும் பெண்களுடைய முக்கியத்துவத்தை, குடும்பத்தினுடைய தேவையை, குடும்பத்தினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு ஈகோ, அந்த ஈகோ தான் நான் தான் கொண்டேன், நான் தான் இதை போட்டேன், நான் தான் கொட்டை போட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கல எந்த தாற்பயமும் இல்லை என்று தான் சொன்னது. இந்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை, சுஜய் அவர்கள் சொன்னார், வந்தோடனே இந்த சாரி எடுக்கிறதா எதையெல்லாம் விடுத்தல். குடும்பத்தில் அக்கறை என்றது ஆம்பளைகளுக்கு கிட்டேவே கிடையாது. நீ உடுத்தினான் போனான், நீ சாப்பிட்ட ஆள் கொண்டுதான், விட்ட ஆள் கொண்டுதான், நான் எங்க பாடு. ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? ஒரு புலமை இந்த தேசத்தில் குடும்பங்கள் வெற்றி அடைவதற்கு என்ன காரணம் என்று மகிழ்ச்சி வேண்டும், குடும்பத்தில் நல்வாழ்வு வேண்டும், சமூகத்தினுடைய அந்தஸ்து வேண்டும், எங்களுடைய தாயக மண்ணோடு உறவுகள் வேண்டும், சமுதாயங்களோடு ஈடுநட்பு வேண்டும், எங்களுடைய பாரம்பரியங்களோடு ஒன்றிணைப்பு வேண்டும், குழந்தைகளுடைய வளர்ச்சி வேண்டும். அத்தனைகளிலும் பெண்களுடைய பங்களிப்பு இல்லை என்று சொல்லுவார். குடும்பத்தை அடைக்கணுமா? அவங்க தாய் அடிச்சா கூட அம்மாவுக்கு பிரச்சனையை அவடியோட பாரு, மாமி மருந்து சாப்பிடுவோம், மாமி அங்க போவோம், மாமி நிச்சயம் அனைத்து குடும்பங்களையும் ஒருங்கிணைத்து போகின்ற தன்மை, சகிப்புத்தன்மை அத்தனையுமே பெண்களுக்கு தான். அத்தனை பெண்களுடைய துணிச்சலோடு சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற சொன்ன எல்லாரும் முதலாளிமார், என்னது என்ன வேர்டு கூட தொழிலதிபர்கள் இல்லையா அப்படி சொல்லணும். நாங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றோம். ஆனால் குடும்பத்தை சமாளிக்க, குடும்பத்தினுடைய வெற்றி என்பது குடும்பத்தை சமாளித்து, குடும்பத்தை ஒப்பேற்றி, குடும்பத்தை வெற்றி வாகையோடு கொண்டு நடத்துவது, சமூகத்தில் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை கொண்டு வருவது பெண்ணுக்கே உரிய. சுஜய் அழகாக தோழிக்கு மகனோடு
கம்பீரமான மகளோடும் மனைவியோடும் அழகாக கம்பீரமாக சந்தோஷமாக வருகிறார். ஏன் வருகிறார்? அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அத்தனை காரணமும் அவர் சொல்றாங்கல்ல, பாடத்தை திணிக்கிறா பிள்ளையை போட்டு படாத பாடுபடுறார். ஆனா அந்த படாத பாடுபடுத்தி அவருடைய ஒரு நிலைக்கு முன்னேற்ற நிலைக்கு அவர் வந்தது பாடுபட்டி சொல்லுகிறதா என்னுடைய மகளார் மேடையில் பாடுறார், என்னுடைய மகளார் மேடையில் பேசுகிறார், என்னுடைய மகளார் 11+ பாஸ் பண்ணி கிராமர் ஸ்கூல் போயிருக்கிறார், யூனிவர்சிட்டி போயிருக்கிறார், ரசல்ஸ் குரூப் யூனிவர்சிட்டி போயிருக்கிறார், ஆக்ஸ்போர்ட் போயிருக்கிறார், கேம்பிரிட்ஜ் போயிருக்கிறார் என்று மார்க் கட்டுகிறது எல்லாம் மார்க் கட்டலுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு நாய். அத்தனை நிலைகளுக்கும் உரமாக நின்று உழைப்பது பெண்கள் தான். ஆகவே பெண்களுடைய பெருமையை விழுந்து விழுந்து கேட்டார்கள். அந்த வாக்கு அனுதாப வாக்கு கேட்கிறவர் என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க ஈஸ்வரதாஸ் ஐயா. ஆகவே எல்லோருக்குமே தெரியும், தலைவருக்கும் தெரியும், அத்தனை பெண்களுடைய உழைப்பின் காரணமாகத்தான் புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள குடும்பங்களில் மகிழ்ச்சி நிலைக்கிறது என்று கூறி இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மிகவும் அருமையாக பதிவு செய்திருக்கிறார். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் குடும்பத்தின் வெற்றி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக நிதி பங்களிப்பு கொண்டிருக்கிறது. அதை இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்தில் ஆண்களும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், பெண்களும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படி பார்க்கும் போது நிதி பங்களிப்பு தனியாக ஆண்களில் மட்டும் இல்லை, பெண்களிலும் இருக்கிறது. அதே போன்று கல்வி, இங்கேதான் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஏனென்றால் சில ஆம்பளையாக்களுக்கு பிள்ளை எந்த வகுப்புல படிக்குது, என்ன பாடம் படிக்குதுன்னு கேட்டா தெரியாது. அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான். ஆனா ஆண்கள் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறார்கள், பெண்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்று பார்க்க ஆண்கள் எடுக்கிற சம்பளத்துக்கும் பெண்கள் செலவு செய்கிற பணத்துக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை. அது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அந்த செலவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை டியூஷன் அனுப்ப வேண்டுமாக இருந்தாலும் சரி, பிரத்யேக வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டுமாக இருந்தாலும் சரி, ஆண்கள் அந்த தொழிலை செய்யாவிட்டால், அந்த பணத்தை கொடுக்காவிட்டால் பிள்ளைகளை மேற்கொண்டு அந்த வகுப்புகளுக்கு அனுப்ப முடியாது. பெண்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டு போய் அந்த கிளாஸில் விட்டுட்டு அவர்களுடைய சந்தோஷத்தை, அவர்களுக்கு புதிய நண்பர்களை உருவாக்கி கொண்டு அந்த பட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஆண்களுக்கு அது தெரியாமல் போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அடுத்ததாக மனநலம். ஒரு குடும்பத்தின் வெற்றி சரியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் மனம் சரியாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ள போகையே அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியிலிருந்து வருபவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமையை உருவாக்கினால், பெண் வேலைக்கு போய் வந்தாலும் சரி, ஆண் வேலைக்கு போய் வந்தாலும் சரி, அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்கினால் என்ன நடக்கும்? அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்காது. நிச்சயமாக ஒரு சந்தோஷமான குடும்பம் தான் வெற்றியான குடும்பமாக அமையும். அதே போன்று முற்போக்கு சிந்தனை. நிறைய ஆண்களுக்கு பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, எனக்கு அடிமையாகவே இருந்துடணும், எங்கேயும் போகக்கூடாது, ஆனால் நாங்களும் அவர்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்து கொடுக்குறதுலேயும் ஒரு எண்ணம் சிந்தனை இருக்காது. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வேலைக்கு போக சொன்னால் அவர்கள் வேலைக்கு போக மாட்டார்கள். ஏனென்றால் அது நீங்க முன்னுக்கே விட்டுக்கணும், நோ சான்ஸ். ஏனென்றால் அது ஒரு சாட்டு, அப்படித்தான். அப்ப அது சாட்டாகவும் இருக்கலாம், அது காரணமாகவும் இருக்கலாம். இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டியது. பொருளாதார ரீதியாக ஒரு தேவை இருக்கும் போது ஆண்களும் பெண்களும் இணைந்து அதை ஒன்று சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும். அடுத்ததாக இப்படியான வழியில் நாங்கள் குடும்பத்தை கொண்டு வந்தோமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான விட்டு கொடுப்புகளை செய்தால் மட்டும்தான் அந்த வெற்றியை நாங்கள் தீர்மானிக்கலாம். இது இவர்கள் பேசியதன் சாராம்சம். இப்பொழுது
பெண்கள் அணியைச் சேர்ந்த ஜேஸ்ரீ அவர்கள் தனது மறுப்பு கருத்துக்களை மட்டும் தெரிவிப்பார். எங்கே உங்களது பாராட்டுகளை? நன்றி. இன்னும் எதிர்த்தரப்பாக்கள் இந்த கதையில இந்த உபஜபம் இல்லை. ஆனால் அவர்கள் சொன்ன கருத்துக்களில் நான் சில மாற்றங்களை சொல்கிறேன். எதிர்த்தரப்பில் இருந்த ஒரு நண்பர் வந்து சொன்னார், தந்தை தனிமை தனியாக இருந்து அவர் ஃபைனான்ஸ் அட்வைசர் நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபைனான்ஸ் அட்வைஸ் சம்பந்தமாக ஆச்சு. அதுக்கு நாங்கள் வேணும்னா வேறொரு தளத்தில் அவர்கிட்ட போய் சந்திச்சு ஃபைனான்ஸ் அட்வைசர் கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். இங்கே அவர் கதைச்சதுல ஓகே, தந்தை தாய்க்கு இருந்த கோயிலே தந்தைக்கு இருந்த மந்திரம் இல்லை. ஆனால் கோயிலுக்கு உள்ள வச்சு தானே நீங்கள் மந்திரம் சொல்லலாம். அதாவது ரோட்ல இருந்து சொல்லி மந்திரத்தை சொல்லி பாருங்க, என்ன நடக்க மாட்டேன். அப்போ அவரே ஒத்துக்கொண்ட கோயில் இருந்தால்தான் அங்கே மந்திரம் சொல்லும். அப்போ அந்த வீடு கோயில் என்பது தாயை இனத்துக்கு கோயில் கூப்பிடுறாங்க என்றால் அங்கதான் எல்லாம் முழுமையாக தந்தையோட மந்திரத்தை சொல்லிட்டு போயிடுவார். அங்கே சாமியை கும்பிடுவதோ பிரசாதம் பார்க்குறதோ இல்லாமல் அந்த கோயிலுக்கு தான் தனியாக மந்திரத்தோட மட்டும் அங்கே முடியாது. நிறைய விஷயங்களை பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்கணும்னு சொன்னால் அந்த கோயில் தாயால் கருதப்படுது. அப்போ இன்பம் கிடைக்கிறது. நாங்களே கோயிலுக்கு போகிறோம், மந்திரத்தை மட்டும் கட்டு வீட்டில் இருந்து சந்தோஷமா போயிடலாம். அந்த கோயிலுக்கு கட்டாயம் போகிறது காரணம் என்னன்னா அங்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த மகிழ்ச்சி தாயால் தான் கிடைக்கும். அப்போ அதை அவர் எங்களோட பழமொழியை அவரே ஒத்துக்கொண்ட தாய் பிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்லிட்டு மந்திரம் இல்லை. நன்றி நண்பரே. அடுத்ததாக எங்கள் தலைவர் எங்களுக்கு குடும்பத்தை பற்றி விளக்கப்படுத்தியது. குடும்பம் என்றால் தனியாக கணவன் மனைவி பிள்ளைகள் இல்லை. எனது இப்போ உதாரணத்துக்கு ஒருவரின் தலைவரின் சகோதரங்கள், நாங்கள் அவற்ற சகோதரங்கள் தாய் தப்பனும், மனைவியின் சகோதரங்கள் தாய் தப்பனும் எல்லோரும் சேர்ந்ததுதான். ஆனால் இந்த மனைவி அங்கு எங்கு அவற்ற மனைவி என்று கூறப்படும் பொழுது எங்கள் கலாச்சாரத்தில் எங்கள் உறவுகளில் தலைவர் தந்த வீட்டுக்கு மனைவியை கூட்டிக் கொண்டு போனாலும் அம்மாவுக்கு சாப்பாடு கொடு, அப்பாவை பாரு, தம்பி வந்திருக்கான அவனுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லுவார். இதே இது அவற்ற வீட்டுக்கு போனாலும் அவருக்கு மாப்பிள்ளை, அவர் அங்க இருக்க அவருக்கு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த மனைவி தான் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கார். ரெண்டு இடத்துலயும் மனைவி தான் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வர. அப்படி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் மனைவி கொஞ்சம் குழம்புனான்னா இப்ப சந்தோஷம் இல்லை. எவ்வளவு காசு இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் மனைவி அந்த ரெண்டு வீட்டோடையும் சேர்த்து சமாதானமா கொண்டு போறதுக்கு மனைவி தான் முக்கியம். அடுத்தது ஆணும் பெண்ணும். இன்னும் ஒரு நண்பர் புரிந்தார், இங்க வந்தவங்க விசா எடுக்கிறாங்க, போய் தெரியுமா, அதெல்லாம் தெரியுமா, அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களப்பா, மனுஷன் எங்க கூப்பிடுறீங்க? நீங்கள் சந்தோஷமா தான் இருந்தீங்க, ஏனப்பா மனுஷன் கூப்பிடுறீங்க? சந்தோஷம் கிடைக்கணும் மனுஷன் கூப்பிடுறீங்க. அப்ப உங்களோட மகிழ்ச்சிக்கு காரணம் அந்த மனைவி வந்ததுனால. இப்ப நீங்க எவ்வளவு நல்ல கல்வியை செய்தாலும் எவ்வளவு நல்ல பெரிய ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரு சொட்டு உப்பு இல்லாட்டி அந்த சாப்பாடு உப்பதான். அது மாதிரி இந்த மகிழ்ச்சிக்கு சில நேரம் உங்களுக்கு அது அற்பமா இருக்கலாம், அந்த மனைவி ஒரு அற்பமான விஷயமா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பயந்து போறதுனால நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் மாமா சாமி போட்டு போட்டுருக்கிறதுனால நீங்கள் அதை அற்பமா நினைக்கல. ஆனால் நீங்கள் அப்படின்னா நீங்கள் எதிர்த்தரப்பாளர் கொஞ்ச நாளைக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்டாரோ அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த மனைவி இந்த பங்கு அப்படி இருக்கு. இன்னும் நிறைய கதைகள்லாம் உங்கள் நேரம் குறைந்ததுனால இனி எங்களுக்கு காணும். தலைவரே சொல்லிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு வச்சு போட வந்து இதுக்கு பார்த்து சொல்லுவோம். நன்றி. அடுத்ததாக திரு சுஜய் அவர்கள் தனது மரபு கருத்துக்களை தெரிவித்தார். நேரம் விரைவாக செல்வதால் விரைவாக நாங்கள் வெட்டி பேச வேண்டிய கட்டாயம். எதிர்ப்பு தனியிலே அங்கே ஒரு ஆணை நாங்கள் விட்டுக் கொடுத்திருக்கின்றோம். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்க நிலையில் முதல் கேள்வி அவர் இந்தியாவிலிருந்து கலைக்க வேண்டிய பேருந்து ஏதோ தேசிய இருந்தோட நடுவர் தூக்கி அங்கால போட்டேன், அது பொம்பளை பிள்ளையா இருக்க மாட்டேன். அவர்கிட்ட ஒரு அனுதாப ஓட்டு எடுக்கிறதுல அவர் கட்டிக்காரு. எந்த தலைப்பு கொடுத்தாலும் அவர் ஒரு தலைப்பு வச்சிருக்காரு. அந்த தலைப்புல கழிச்சு அம்மா அம்மா சென்டிமெண்ட்ல, அதாவது லொஜிக்கே இல்லாம கழிச்சு முடிச்சிருவார். புரதம் எல்லாம் முதியங்களானது, ஆனால் முதியங்கள் எல்லாம் புரதங்களானது நம்மளே குழம்பு என்ன சொல்ல வராங்க. அப்படியான ஒரு இதுதான் அவரை விடுவோம், அவரை பிறகு பார்ப்போம். இப்ப எதிரணியில பேசின பிள்ளையில எங்கட விடம் சும்மா இடி மின்னல் தாக்கல் நானே பழந்து அந்த இடி மின்னல் தாக்கல் பேசிட்டு இடி தாங்கி வேறு இல்லை
சூபா ஈஸ்வரன் தான். அப்ப அவ சொல்றா அந்த சாப்பாடை பத்தி அரிசி காய்ச்சி அதுதான் கொட்டனோட வந்து கம்பெல்லாம் அப்படித்தான் மாட்டிக்காங்க. அவர்கிட்ட மனைவிதான் வினோத் அதை நீங்க சொல்லலாம். சாப்பாட்டை பற்றி நிறைய விஷயம் காய்ச்சவர் அங்க ஒன்றும் வீட்டை வந்த சாப்பாடு இல்லைன்னா அங்க ஒன்றும் சாப்பாடு உடனே சமைச்சு தரல. ப்ரோசன்ல சமைச்சு பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது சாட்டர்டே மண்டே டியூஸ்டே அவருக்கு ஏதோ குடிசை கொடுக்குற மாதிரி அங்கே அடிக்க வச்சிருக்கு. ப்ரோஸ் அவையில பிடிச்ச கிண்டினா சங்க காலத்துல சமைச்ச சமையல் கூட இருக்கும். நீங்கள் அங்கே இங்கே தமிழர் தேடுற மாதிரி தேவையில்லை. அப்படித்தான் இந்த சிஸ்டம் நான் ஃப்ரெண்டுடைய கொஞ்சம் தெரியும் மேலதிகமாக அவையில் நான் அவையில் உள்ளுக்கு கற்றுக்கு போகிறார். அடுத்த ஒரு ஆள் காய்ச்சதுக்கு சும்மா அமைதியாக இருந்து எழுந்துருச்சு மனைஜா நீங்கள்லாம் கையில் நம்ம இந்த உனக்கு ஓகே நம்ம அவுட்டுன்னு அந்த இடி மின்னல் இடி தாங்கி நான் இல்லை அளவு பார்க்கணும். சும்மா பொருட்டு கொடுத்து அடி வாங்கணும். என்ன அடின்னு பார்த்தீங்க சரியோ. அப்ப ஓகே அவரை பத்தி கேட்க ஒரு பயம். அப்ப அவரை விட்டு போட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கூட போய் அந்த இவ வந்து சொன்ன என்னென்றால் டிபெண்டன்ட் சேலருக்கு வந்தது நேசா இருந்தது. ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் நீங்க இப்ப கிட்டத்தட்ட நேசா வந்துட்டு எங்கெங்க அகதி அந்தஸ்துக்கு நாங்கள் பட்ட பாட்டை சொல்ல அந்த வலியையும் வேதனையும் புரியாம நீங்க கேட்ட கேள்வி ஐயோ அதை போல ஒரு அந்த ஏதோ பெரிய சாதனை சாதிச்சு இவர் ஏதோ பெரிய கொலை குற்றவாளியை கேட்ட மாதிரி அந்த மனுஷன் கோமமிஷன் கேட்டது பெரிய தப்பு. நீ பார்த்துருக்கியான்னு திருப்பாங்க உருவது இவ்வளவு கொடுமை நான் பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைய நினைச்சாலே கொஞ்சம் பயம். அதான் நான் கொஞ்சம் தடுமாறேன். அடுத்தது வழிதான் நாங்கள் இளைஞர்கள இப்படியே வெளியோட உடனடிய சவால்களை வானொலியில பார்த்து கொஞ்சம் சூப்பராக காய்ச்சோம். அக்கா வந்து சக்கரத்தை பத்தி காய்ச்சோம். அக்கா ஒரு சக்கரம் ஓடினா பேலன்ஸ் இல்லாம ஓட மாட்டேன். 2 சக்கரத்தை போட்டு ஓடிட்டா இருக்கோம். அதுக்கும் நாங்கள் ஒரு சக்கரமாக நாங்கள் இல்லாம சக்கரம் ஓடுமா நாங்களும் சக்கரம் தான் எங்களையும் சேர்த்து போய் ஓடணும் தான் சொல்றோம். அதுல ஆலோசனை விதைச்சோம்னா அந்த பழிச்சு காட்டுற தன்மை இந்த பெண்களுக்கு எங்களுக்கு என்ன சுழிப்பு என்ன நெருப்பு எனக்கு மட்டும் டிரைவர் இங்க போட்டுருக்காங்க. சரி அடுத்த மாமி சாப்பிட்டீங்களோ மாமி இருந்தீங்களோ மாமி படுத்தீங்களோ நாங்களாம் எல்லாம் சாய்க்கிறோம். மாமியை பார்க்கிறோம் மச்சான பார்க்கிறோம். இவியல் மாமியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு வந்தோடனே வேலையிலிருந்து வந்தோடனே முதல் கம்ப்ளைண்ட் இன்னைக்கு அவைகளோட எதிர்காய்ச்சல் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டு இந்த மாமியும் மருமகளும் சண்டை அடிக்காத வீடு கையாளு ஒரு அவங்க மாமியை பார்த்தோம் பூஜினம் பக்கம். ஆனால் சந்தோஷம் இருப்பின பப்பஸ் இருக்காங்க இரவில் பின்னரங்களில் சீரியல் பார்க்குறேன் படம் பார்க்க யோட்டா பார்க்கணும் பார்த்துட்டு அதில் இருந்து கலந்துடும். இன்றைக்கு அவள் செய்து போட்டால் இந்த பிள்ளைங்க எனக்கு இப்படித்தான் செய்யணும் மாமியோட வருது. இன்றைக்கு அந்த மாமிக்கார செய்த வேலை பார்த்தீங்களா எங்களுக்கு நாடகமே தெரியாது. நாங்கள் முடிய அடுத்த நாள் சாப்பிட்டு எல்லாம் நடித்து முடிய வேலைக்கு போனால் மாமி என்ன செய்த மருமகள் என்ன செய்யும். அதுக்கு பிறகு தலைவர் விஷயம் சொன்னேன். உண்மையிலே நான் ஜெயஸ்ரீ அவர்கள் வந்து திறமையாக பேசக்கூடியவர். எனக்கு உண்மையிலேயே அவரை பற்றி கூட தாக்கி கலைக்க விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் அந்த எனக்கு குரு அவர்கிட்ட படித்ததுதான் இந்த தமிழ். என்னுடைய அண்ணா எனக்கு கணக்கு வாத்தி தமிழ் வாத்தி அது மட்டுமில்லை சூபா ஈஸ்வரதாசனுடைய ஆசிரியரும் கூட அங்கே நடுவர். சரி நடுவரை பார்த்தா ஒண்ணுமே தெரியாது அப்பா இல்லை. ஆனா இந்த லைலா கூட சிமிக்கி காய்க்கு தெரியும். அப்படி இந்த பொம்பளை பிள்ளைகள் காய்க்க விட அங்க பக்கத்துல ஆள் போட்டு அண்ணி இருக்கிறா பார்த்துக்கிட்டு ஏன் அண்ணி இருக்கான்னு சொல்லுங்க. அந்த வேற இல்லை என்ன கூத்தாடு குடும்பம் இருக்கிற பூமி அடிக்குது. குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை தான் நாம் வந்து காட்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படி சுவாசியத்தை காய்ச்சி நடுவர் தவற மாட்டார். நிச்சயமா நல்ல ஒரு தின்ப தருவார் என்று கூறி சந்தோஷமா ரசிக்க உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகள். நாங்கள் தொடர்வோம். இந்த வாய்ப்பினை எங்களுடைய முழு சார்பாக எடுத்துக் கொள்கிறோம். இதோட முடிஞ்சிடும். வீட்டை வரக்கூடாது பேச்சா இருக்கு மேடையோட விட்டுரும். அனைவருக்கும் மிகவும் நன்றி. இப்பொழுது தீர்ப்பு கூறுகின்ற முனியா நிச்சயமாக இந்த தீர்ப்பினை கன நேரத்திற்கு நான் இழுத்தடித்து உங்களுடைய பொறுமையை சோதித்து நான் சொல்ல தயாராக இல்லை. இந்த குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு முக்கியமான வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையில் வெற்றி என்பது மிகவும் சாதுரியமாக நாங்கள் கையாளப்பட வேண்டிய ஒரு விடயமாக கருதப்படுகிறது. வெற்றியை ஆண் பெற்றுக் கொள்கிறாரா பெண் பெற்றுக் கொள்கிறாரா என்பது இல்லை.
குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதனது வெற்றி அல்லது ஒரு தனி பெண்ணினதோ ஆணினதோ வெற்றியாக அமையாது. அந்த குடும்ப வெற்றி சரியாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தின் வெற்றியை சரியான முறையில் தீர்மானிப்பது பிள்ளைகளின் வளர்ச்சி, பொருளாதாரம், ஆண்களின் நிம்மதி, பெண்களின் நிம்மதி, சந்தோஷம், அவர்களது குடும்ப வாழ்க்கை. சில பெண்கள் அல்லது ஆண்கள் அதிகபட்சமான கடன்களை வாங்கிவிட்டு அல்லது அதிகபட்சமான ஆடம்பரங்களை காட்டிவிட்டு மற்றவர்களிடத்தில் நாங்களும் இப்படித்தான் இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக சிலது தங்களையே தாங்கள் பிழையான பாதையில் தள்ளிக்கொண்டு செல்கிறார்கள். அவற்றை நாங்களே பகிர்ந்தளித்து எங்களுக்கு எண்ணத்தை பெற்றுக்கொள்ளுமோ, எங்களிடம் எதை இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக பழக வேண்டும். முதலாவதாக அப்படி இருந்தால் மட்டும்தான் குடும்பம் வெற்றியாகும். ஆனால் குடும்பத்தின் வெற்றியை நிச்சயமாக கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த பல கோணங்களில் கட்டி கொடுப்பதில் இங்கு வாதிட்டதின் படி அதிகபட்சமான வித்தியாசம் இல்லாவிட்டிலும் ஒரு சிறிய மைக்கல் அளவு வித்தியாசம் பெண்களின் பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் உங்களை பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்து இந்த பட்டிமன்றத்தை ரசித்த அனைவருக்கும் அருமையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இது பட்டிமன்றம் வெளிநாடுகளில் வாழும் குடும்பங்களின் வெற்றி பெரிதும் பங்கு செலுத்துவது ஆண்களா அல்லது கொண்டால் பெண்களா என்கிற அந்த பட்டிமன்றத்தில் இணைந்து உறவுகள் சிறப்பித்தார்கள். இறுதியில் பெண்களே வெளிநாடுகளில் வாழும் குடும்பங்களின் வெற்றி பெரிதும் பங்கு செலுத்துவது என்கிற தீர்ப்பில் நடுவர்கள் கொண்டு செலுத்தார்கள். பட்டிமன்றத்தில் இணைந்து சிறப்பித்தவர்களுடைய சிறப்புகளை நாங்கள் இங்கே சிறப்பிக்கின்றோம். திரு ஈஸ்வரதாசன், திரு ஜெயஸ்ரீ, திரு ராகுலன், திரு தீபன், திரு சுகி, திருமதி வனஜா, திருமதி